நீங்க ஆரி ஒர்க் இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? பட் டிசைன் நீட்டா வரல, த்ரெட் கட் ஆகுது, அப்புறம் ஃப்ரேம் லூஸ் ஆகுது. இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். இந்த வீடியோல பிகினர்ஸ் பண்ற 5 பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ பத்தி தான் வந்து சொல்லப் போறேன். ஸோ இப்ப பிகினரா இருக்க நீங்க இந்த மாரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுவரைக்கும்னா, இப்பவே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படியெல்லாம் பண்றதுனால உங்களோட ஒர்க் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போகும். ஸோ இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியாமலே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். வாங்க மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. மிஸ்டேக் நம்பர் 1, ஃப்ரேம் டைட்னஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த பிகினர்ஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ரேமில் வந்து கிளாத்தை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு கரெக்டாக வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண உடனே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேமை கரெக்டாக கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஃப்ரேம் லூஸ் ஆனால் உங்கள் ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்காது. ஃபேப்ரிக்கில் ரிங்கிள் வரும். அப்புறம் நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்க டிசைனோட ஷேப்பே வந்து மாறிடும். அதனால தான் பிகினர்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரேம்லேருந்து உங்கள் கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது ஷேக் ஆன மாதிரி இருக்கிற ஃபீல், அப்புறம் வந்து டிசைனோட ஷேப்பே வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது, இந்த மாதிரி ஃபீல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணாதனால தான் வந்து நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ரீசனே பார்த்தோம்னா கிளாத் நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் இப்படி டேப் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இதோட ஷேப்பும் சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது நீடில் வச்சு எடுத்தாலும் அந்தளவுக்கு வந்து நீடிலோட ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும் த்ரெட்டை. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக வச்சுட்டு உங்களோட ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லாமல் உங்களோட டிசைன் ஃபினிஷிங்காக வரும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ஃப்ரேம் வந்து ட்ரம் மாதிரி டைட்டாக இருக்கணும். இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக் இனிமேல் பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 2 பார்த்துடலாம். இது பார்த்தோன்னா நம்மளோட நீடில் ஸ்லாண்டிங்காக ஹோல்ட் பண்ணாமல் ஆங்கிள் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ராங் மெத்தடில் நீடில் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியாது. கரெக்டான மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா, நீடில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம கீழே த்ரெட் கொடுக்க இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது தான் உங்களோட ஸ்டிச் வந்து கரெக்டாக விழுகும். நீங்கள் வந்து ஸ்லாங்கில் மாற்றியெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகும். நீடில் ஸ்லாண்டிங்காக ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் வந்து த்ரெட்டை ஸ்மூத்தாக புல் பண்ணணும். ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல த்ரெட்டு கட் ஆகிடும். கண்டிப்பாக இதுவுமே வந்து ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் தான். நீடில் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஹோல்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி மெயினாக த்ரெட் இல்லாமலே வந்து நிறைய ஸ்டிச் பண்ணி ஸ்லாண்டிங் டேரெக்டாக வந்து நீடியில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி த்ரெட் யூஸ் பண்ணும்போதுமே ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து த்ரெட் யூஸ் பண்ணும்போது ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதனால தான் மோஸ்ட்லி த்ரெட் கட் ஆகுது. வந்து பார்த்தோம்னா பிகினர்ஸ் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நீடில் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட த்ரெட் கட் ஆகுறது. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அடிக்கடி கட் ஆகுதுனாலேயே நிறைய பேருக்கு ஆரியில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது. ஸோ பேசிக் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆரி நம்மளுக்கு வராது போலங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒர்க்கே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சின்ன சேஞ்சை பண்ணிங்கன்னா உங்களோட த்ரெட் கட் ஆகாது, ஸ்மூத்தாக உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ்டேக் நம்பர் 3 பார்த்துடலாம். 3 பார்த்தோன்னா சீப் குவாலிட்டி மெட்டீரியல். இந்த இடத்துல தான் நம்மளோட ஆரி ஒர்க் டேலண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மணியை சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நம்ம இப்போ தானே கற்றுக்குறோம், ரொம்ப வந்து அதிகம் அமௌண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க வேணாம், சீப்பாக வந்து எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு மெட்டீரியல் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சீப் குவாலிட்டி த்ரெட்ஸு அப்புறம் பீட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி லோ ப்ரைஸில் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. நீங்கள் சீப் குவாலிட்டியில் த்ரெட்ஸு அப்புறம் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களோட த்ரெட் வந்து அடிக்கடி கட் ஆகிடும். பீட்ஸோட ஷைன்லாம் வந்து போயிடும். இப்படியெல்லாம் ஆகுறதுனால பிகினர் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுது. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்மளோட ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்களே வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து அப்படியே பிரேக் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டோட நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம்.
பெஸ்ட் மெட்டீரியலாகவே வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் அதிகமாகும். ஃப்யூச்சர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு குட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இட் பில்ட்ஸ் யுவர் பிராண்ட். ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆக போகிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சீப் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிராண்டே வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போவே நீங்கள் நல்ல பிராண்டடான பீட்ஸ்லாம் வந்து யூஸ் மிஸ்டேக் நம்பர் 4 பார்த்துடலாம். இது பார்த்தோன்னா நோ ப்ராக்டிஸ் பிஃபோர் த பிக் டிசைன். அதாவது நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டிச்லாம் கற்றுக்கிட்டீங்க, பீட்ஸ்லாம் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ப்ளவுஸ் கூட சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து அட்டன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையவே ஸ்டிச்சஸ் இருக்குது. எல்லாமே வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் வந்து நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸை அட்டன் பண்ணணும். நீங்கள் வந்து இதில் எப்படின்னா பேசிக்கான ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்மால் ஃப்ளவர் டிசைன், ஜர்தோசி ஃப்ளவர், சில்க் த்ரெட் ஃப்ளவர், அப்புறம் பீட்ஸ் ஃப்ளவர், அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன்ஸ்லேயுமே நிறைய லைன்ஸ், ஜர்தோசியில் லைன்ஸ், அப்புறம் லோடட் ஸ்டிச் லைன், இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைன்ஸ்லேயுமே ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் நம்மளுக்கு ப்ரைடல் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து இது நீங்கள் தான் பண்ணீங்கன்றதை நம்ப முடியாத அளவுக்கு வந்து கண்டிப்பாக வரும். விஷயம் மட்டும் ரொம்ப கரெக்டான உண்மை. அது என்னென்னு பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் தான் பர்ஃபெக்ஷனுக்கு கீன்னு சொல்லுவாங்க. இது வந்து 100% உண்மை. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களால் 100% ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ ப்ராக்டிஸ் தான் பர்ஃபெக்ஷனுக்கு பெஸ்ட் கீ. கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. இப்போது மிஸ்டேக் நம்பர் 5 பார்த்துடலாம். இது பார்த்தோன்னா ப்ரைஸிங் டூ லோ. அதாவது பிகினராக நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, சிம்பிள் ஒர்க்லாம் போட கற்றுக்கிட்டீங்கிறப்போ ஒரு ஆர்டர் எடுக்கும்போது ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பாக ஆர்டர் எப்படியாவது கிடச்சா போதுங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நினச்சிருப்பீங்க. பட் ஒரு விஷயத்த கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நானுமே இந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப லோ ப்ரைஸ்க்கு நம்ம பண்ணும்போது நம்மளோட கம்மியாக பண்ணி கொடுத்து நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கலாங்கிற ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக வந்து வச்சுங்க. ஏன்னா நானுமே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரிலாம் வந்து நிறையவே பண்ணியிருக்கேன். பட் இதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகிறது தான் மிச்சம். ஸோ நிறைய டைமை வேஸ்ட் பண்ணி தான் நம்ம இந்த லோ ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட அந்த லோ ப்ரைஸ்க்கு கொடுக்குற கஸ்டமர்ஸ் இதை வந்து ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட் ஏதாவது ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டை பார்க்காம டிசைனை தான் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. ஸோ உங்ககிட்டையுமே உங்களோட டிசைன் பிடிச்சி வர கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி லோ ப்ரைஸில் கிடைக்குதுங்கிறதுக்காக பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் இந்த மாதிரி கம்மியாக சார்ஜ் பண்ணும். எப்போவுமே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட டைம் வேல்யூபிள், ஸ்கில் வேல்யூபிள், அதே மாதிரி உங்களோட எஃபோர்ட்டுமே ரொம்ப வேல்யூபிள். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸோட ப்ரைஸ்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோ ப்ரைஸில் நீங்கள் பண்ணி கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்களோட க்ரோத்துமே ஸ்லோவாகும். நானுமே பார்த்தோன்னா ஒரு பிகினராக இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிகினராக இருக்கிறப்ப நிறையவே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு மிஸ்டேக்குமே ஒரு பெரிய லெசனாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டதை இனிமேலும் நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. எனக்கு வந்து அப்போது யார்கிட்ட இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்குறதுன்னு வந்து தெரில. ஸோ நான் வந்து நானாகவே என்னோட ஓன் லெசனில் தான் வந்து கற்றுக்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியரிஃபையாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பயப்படாதீங்க. ஒவ்வொரு மிஸ்டேக்ஸுமே நம்மளுக்கு ஒரு பெரிய லெசன் தான். ஸோ கரெக்டாக லேர்ன் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள், க்ரோ பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாகவே சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரி ஆரி ஒர்க் பிகினர், அதாவது பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட நிலாஸ் ஆரியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போவே வந்து ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும், அதாவது நீங்கள் சிம்பிள் ப்ளவுஸில் ஸ்டார்ட் பண்ணி ப்ரைடல் ப்ளவுஸில் வர அட்வான்ஸ் டெக்னிக் வரைக்கும் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறோம். இது ஆன்லைனில் கற்றுக்குறோம், நம்மளால் கற்றுக்க முடியுமான்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் அவங்களோட ஓன் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மாதிரி நானும் கிடையாது, நிறைய பேர் ஆன்லைனில் கற்றுக்கிட்டே வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 100% உண்மை தான். உங்களுக்குமே இன்ட் ஒர்க் லேர்ன் பண்ணணும், வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஆரி கிளாஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு. நான் வந்து நம்மளோட ஆரி டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆரி ஒர்க் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.